بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர்களுடைய வரலாற்றை கேட்பதற்கும் பேசுவதற்கும் உரிய பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு வழங்கியிருக்கின்றான். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ரமலான் மாதத்திலே நம்முடைய எத்தனையோ இபாதத்துகளோடு சேர்ந்து அருமை சஹாபாக்களுடைய இந்த வாழ்க்கை வரலாற்றையும் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு பாக்கியத்தை வழங்கியதை போன்று அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக ஆக்கி பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வானாக என்று துவா செய்த வண்ணமாக இன்றைய வரலாற்று தொடரில் ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்க்கை தொடரை ஆரம்பிக்கின்றேன். சகோதரர்களே, சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால் பல்வேறுபட்டவர்களாக நாம் இதுவரை பார்த்து வரக்கூடிய ஒவ்வொரு சஹாபியினுடைய வாழ்க்கை வரலாறுமே பலதரப்பட்டதாக வித்தியாசமானதாக, ஒவ்வொரு சஹாபியினுடைய வாழ்க்கையும் இன்னொரு சஹாபியுடைய வாழ்க்கை வரலாற்றுக்கு வித்தியாசமானதாக இருப்பதை நாம் பார்த்து வந்திருக்கலாம். ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா வரலாற்றை பார்த்தோம். மிகப்பெரிய உலக பற்றற்ற ஒரு துறவியை போன்று வாழ்க்கை நடத்தியவர்கள். ஹஜ்ரத் ஹப்பாப் இப்னுல் அரத் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கையை பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி உயிர் துறப்பதற்கென்றே உலகத்தில் பிறந்தவரை போன்று வாழ்ந்து காட்டியவர்கள். ஹஜ்ரத் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்தோம். முழு குடும்பமுமே, தாய் தந்தை பிள்ளை என்று முழு குடும்பமுமே அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி ஷஹீதாகி சொர்க்கத்திலே தங்களுடைய குடும்பத்திற்கென்று ஒரு தனி இடத்தை பெற்றுக்கொண்டவர்கள். ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பல ஆண்டுகள் பிரிந்திருந்து பல ஆண்டுகள் தூரமாக இருந்தாலும் அவர்கள் கலந்து கொண்ட ஒரே ஒரு போர், அந்த போரிலேயே ஷஹாதத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கிய வரலாற்றை பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு சஹாபியினுடைய வரலாறுமே வித்தியாசமான வரலாறான இருப்பதை இதுவரை பார்த்து வந்திருக்கின்றோம். அதுபோன்ற சகோதரர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு சஹாபி இருக்கின்றார்களே, இவர்களும் மற்ற சஹாபாக்களிலிருந்து ஒரு வித்தியாசமான சஹாபி. எப்படி என்றால், எப்படி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சஹாபாக்களுக்கு வறுமையான வாழ்க்கையும் ஏழ்மையான வாழ்க்கையையும் எளிமையான வாழ்க்கையும் கொடுத்திருந்தானோ, அதே போன்று ரப்புல் ஆலமீன் செல்வ செழிப்பான வாழ்க்கையும் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு கொடுக்க தவறவில்லை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிய சஹாபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வரலாற்றை நாம் பார்ப்போம் எனால், அவர்கள் பிறந்த ஆண்டை, பெருமானாருடைய பிறந்த ஆண்டை, அவருடைய வயதை எதை வைத்து கணக்கிடுவார்கள் என்றால், சனத்துல் ஃபீல் என்று சொல்லக்கூடிய யானை வருடம் என்ற ஒரு வருடத்தை அரபு மக்கள் கணக்கில் கொண்டு வந்தார்கள். யானை வருடம் என்பது என்ன என்று நாம் பார்ப்போம் எனால், நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட பிரபலமான சம்பவம், அப்ரஹா என்ற யமன் தேசத்து மன்னன் காபத்துல்லாவை அழிப்பதற்காக வேண்டி ஒரு பெரிய யானைப்படையோடு வந்தான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த யானைப்படையை சிறிய அபாபில் என்ற படையை அனுப்பி அந்த யானைப்படையை தோற்கடித்தான் என்ற வரலாற்றை அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக என்ற சூறாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். இது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம். இந்த சம்பவம் நடந்த வருடத்தை தான், யானை சம்பவம் நடந்த வருடத்தை தான் அரபு மக்கள் யானை வருடம் என்று நிர்ணயித்து அதிலிருந்து தங்களுடைய நிறைய சம்பவங்களை நிர்மாணித்துக் கொள்வார்கள். உதாரணமா நம்மள சில பேர் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் இறந்தார்ல அந்த வருஷத்துல இவன் பிறந்தான்,
அப்ப எந்த வருஷத்துல இறந்தாரு எம்ஜிஆர்? உதாரணத்துக்கு எந்த வருஷத்துல இறந்தாரு அது ஒரு வருஷத்தை கணக்கிட்டு அந்த வருஷம் தான் இவன் பிறந்தான். இந்திரா காந்தியை சுட்டாங்கல்ல அந்த வருஷத்துல இவர் பிறந்தாரு. அப்ப இந்த மாதிரி இவ்வளவு அறிவியல் வளர்ந்து விட்ட கால கடிகாரங்கள், அதே மாதிரி நாட்காட்டிகள், கேலண்டர் எல்லாம் வளர்ந்து விட்ட இந்த காலத்திலேயே இப்படி சொல்ற வளமை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பொழுது அந்த காலத்துல மெயின் ஆதாரமே அது ஒண்ணுதான். என்ன சொல்லுவாங்க? யானை வருடம். யானை வருடத்திலிருந்து 5 வருடத்துக்கு முன்னாடி, யானை வருடத்திலிருந்து 10 வருடத்துக்கு பின்னாடி, இப்படித்தான் சொல்லுவாங்க. அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வருடத்தையும் அவர்களுடைய வயசையும் நிர்ணயிச்சதே இந்த யானை வருடத்தை வச்சுதான். யானை வருடம் நடந்து சரியாக ஒரு வருஷத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. அப்ப யானை வருடம் நடந்து 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வயசு? 9 வயசு. யானை வருஷங்கள் நடந்து 50 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னா அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 49 வயசு. இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசே நிர்ணயிச்சாங்க அந்த காலத்துல. அப்படி யானை வருடம் நடந்து 9 ஆண்டுகளுக்கு பின்னால், 10 ஆண்டுகளுக்கு முன்னால், யானை வருடம் நடந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தார்கள் அப்துல் காபா என்ற ஒரு மனிதர். அப்துல் காபா என்ற ஒரு மனிதர் யானை வருஷத்துக்கு சரியா 10 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கிறார். அதான் யானை வருஷம் நடக்கும் பொழுது, யானை சம்பவம் நடக்கும் பொழுது அவருக்கு 10 வயசு. யானை சம்பவம் நடக்கும் போது அவருக்கு 10 வயசு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவரு? 11 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா யானை வருஷத்துக்கு ஒரு வருஷம் பின்னாடி பிறந்தவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதுக்கு 11 ரசூலுல்லாஹ்வுக்கு 11 வருஷத்துக்கு முன்னாடியும் யானை வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் பிறந்தவர் அப்துல் காபா என்பவர். இந்த அப்துல் காபா எப்படிப்பட்டவர் சொன்னா சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். ஒரு எளிமையான குடும்பத்திலே மக்காவிலே பிறந்தவர். பிறந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நுபுவத்தை வெளிப்படுத்தும் பொழுது, தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை, அல்லாஹ்வுடைய ரிசாலத்தை வெளிப்படுத்தும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் இந்த அப்துல் காபாவும் ஒருவர். அப்துல் காபானா என்ன அர்த்தம்? காபாவின் அடிமைன்னு அர்த்தம். அப்துல் காபாண்டா காபாவின் அடிமை. அப்ப காபாவின் அடிமை வைக்கிறோம். அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் அடிமையா இருக்க முடியும். அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் அடிமையா இருக்க முடியும். அப்ப காபாவுக்கு அடிமையா இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னா அப்துல் காபா என்று பெயர் வைக்கக்கூடிய வழமை முஸ்லிக்குடைய காலத்துல இருந்துச்சு. ஐயாமுல் ஜாஹிலியாவில் அறியாமை காலத்துல அந்த பழக்கம் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இந்த மனிதருக்கு அப்துல் காபா என்று பெயர் வைக்கப்பட்டிருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 11 வயசு மூத்தவராக இருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொன்ன உடனேயே ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இவரும் ஒருவர். இந்த அப்துல் காபாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தை ஏற்ற உடனேயே செஞ்ச முதல் வேலை அப்துல் காபா என்பது ஒரு சரியான பேர் இல்ல, அப்துல் காபா என்பது ஒரு சிறுக்கான பேரு அப்படிங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அப்துல் காபா என்ற பெயரை அப்துல் ரஹ்மான் என்று மாற்றினார்கள். அப்துல் ரஹ்மான் என்று மாற்றினார்கள். அதாவது ரஹ்மானுக்கு தான் நீ அடிமையை தவிர நீ காபாவுக்கு அடிமை கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்துல. சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வளமை என்ன அப்படின்னு சொன்னா யார் யாரெல்லாம் இந்த மாதிரி தவறான பெயர்கள், தவறான அர்த்தங்களை கொண்ட பேர் வச்சிருந்தாங்களோ எல்லா பேரையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தினாங்க. மாத்தினது எப்படி மாத்தினாங்க? ரொம்ப அழகான திருநாமங்களை கொண்டு மாத்தினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்ப இன்ன அஹப்பல் அஸ்மாஇ இலல்லாஹி, அல்லாஹ்வுக்கு பெயர்களிலேயே மிக மிக விருப்பமான பெயர் என்ன அப்படின்னு சொன்னா அப்துல் ரஹ்மான் அப்துல்லா. அப்துல்லா என்பதும் அப்துல் ரஹ்மான் என்பதுதான் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சகோதரர், அந்த அடிப்படையில நாமும் நம்முடைய குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட பேரை வைக்கணும் அப்படின்னு சொன்னா உத்தம சஹாபாக்களுடைய பேர், அல்லாஹ்வுடைய அஸ்மால் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய திருநாமத்தோடு இணைந்த பெயர்கள், அதே மாதிரி உத்தம நபிமார்களுடைய பெயர்கள், இந்த மாதிரி பெயர்களை வைப்பதுதான் குழந்தைகளுக்கு ஏற்றமான தவிர நாம இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா நல்ல ஃபேஷனான பேரா பாருங்க ஹசரத், நல்ல ஃபேன்சியா இருக்கணும் பேரு. பார்த்தா ஜா, அந்த ஜா ஜி இந்த மாதிரி அந்த உச்சரிப்பு வரணும். ஜக்கியா, பக்கியா, ரக்கியா, ரிஸ்வானா, பஸ்வானா, இந்த மாதிரி அந்த ஒரு ஃபேன்சியான வார்த்தை. இப்ப ரிஸ்வானா ரொம்ப ஓல்ட் ஆகி போச்சு. ரிஸ்வானா ரொம்ப ஓல்ட் ஆகி இப்ப புதுசா ஏதாவது பேர் இருக்கணும், ஏதாவது ஒரு பேர் கண்டுபிடிச்சு அதுக்கு நம்மளுடைய மக்களுடைய டேஸ்ட பார்த்துட்டு என்ன பண்ணாங்க அதுக்கே சில பேர்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க, புக்குகளை. அதுக்குன்னே சில புக்குகளை போட்டு அந்த புக்குகள்ல சொல்லப்பட்ட அர்த்தங்களை பாத்தீங்கன்னா அரபு மொழிக்கு அந்த அர்த்தத்துக்கு சம்பந்தமே இருக்காது. அதுல சொல்லப்பட்ட அர்த்தங்களை பாத்தீங்கன்னா அரபு மொழி அர்த்தத்துக்கும் அதுல சொல்லப்பட்ட அர்த்தத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. எல்லாம் ஃபேன்சியான அர்த்தங்கள், ஃபேன்சியான பேர்கள். நான் ஓதிட்டு இருக்கும்போது நடந்த சம்பவம். நம்ம ஹசரத் ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு சரி வாப்பா குழந்தைய பேர் வைக்க கூப்பிடுறாங்க போலான்னு சொல்லி கூட்டு போனாரு. நான் போனேன்.
போனா குழந்தைய ஜும்மா தொழுதுட்டு போறோம். குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்த உடனே வீட்டுல சொன்னாங்க என்ன பேருன்னு கேட்கும்போது மர்ஜூமின் ஃபாத்திமான்னு வைங்க அப்படின்னாரு. நல்ல ஃபேன்சியான பேர் இல்லையா, மர்ஜூமின் ஃபாத்திமா அப்படின்னு பேர் வைங்க அப்படின்னாரு. அவரு அப்படியா அப்படின்னு சொல்லி மர்ஜூமின் ஃபாத்திமா பேர் வச்சிடலாமா அப்படின்றாரு. அப்ப நான் சொன்னேன், அதில் மர்ஜூமின் ஃபாத்திமானா என்ன அர்த்தம் பார்த்துங்க அப்படின்னு. என்ன அர்த்தம் சொல்லுப்பா அப்படின்னாங்க. இது மர்ஜூமின் ஃபாத்திமானா ரொம்ப தப்பான அர்த்தம். ஏன்னா மர்ஜூமின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா விபச்சாரம் செய்து கல்லால் எடுத்து கொல்லப்பட்டவங்க தான் மர்ஜூமின்னு சொல்லப்படும். மர்ஜூமினா என்ன அர்த்தம்? விபச்சாரம் செய்து கல்லால் எடுத்து கொல்லப்படுறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் மர்ஜூம்னு சொல்லப்படும். அப்ப அந்த மர்ஜூமின்ங்கிற வார்த்தை வந்து தப்பான வார்த்தை. அதனால வேற ஏதாவது பேர் நல்ல பேர் வைங்க அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டுல சொன்னாங்களாம், நான் குரான்ல பார்த்தேன் இந்த பேர் குரான்ல இருக்குது. ஆனா இப்லீஸ்ங்கிற பேர் கூட குரான்ல இருக்குது. இப்லீஸ்ங்கிற பேர் குரான்ல தான் இருக்கு. இப்லீஸ் பேர் வைக்க முடியுமா இருக்க குழந்தைக்கு? முகமது இப்லீஸ் அப்படின்னு சொல்லி. அப்ப குரான்ல மர்ஜூம் ஃபாத்திமா இருக்குது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் குரான் அதுதான் சொல்றான். குரான்ல கல்லால் எடுத்து கொல்லப்பட்டவர்களை மர்ஜூம் சொல்றான் அல்லாஹ். அப்ப அதே பேரை வந்து இங்க குரான்ல வந்து மர்ஜூம் ஃபாத்திமா மர்ஜூம் அதனால மர்ஜூம் ஃபாத்திமான்னு வைக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப நான் சொன்னேன் இல்லங்க அந்த பேர் வைக்காதீங்க அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா சொன்னாங்களா உள்ள இருந்து உள்ள போய் கேட்டு வர்றாங்க. சரி அப்ப ஃபாத்திமாங்கிற பேரை எடுத்துட்டு மர்ஜூம் ஆயிஷான்னு வை. அப்ப அந்த மர்ஜூமா விடுற மாதிரி இல்ல. அப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா மர்ஜூம்னா நான் என் பொண்ணை இப்படிதான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி பேர் நாங்க வைக்க மாட்டேன், இந்த மாதிரி பேரு நான் வைக்க மாட்டேன். அப்ப நல்ல பேர் நீங்களே சொல்லுங்க. சாஜிதான் பேர் வைங்க, அல்லாஹ்வுக்கு அதிகமாக சஜ்தா செய்யக்கூடியவள். ஆபிதான் பேர் வைங்க, அல்லாஹ்வுக்கு அதிகமாக அடிபணிந்து நடக்கக்கூடியவள். இப்படி நல்ல அழகான பேர்ல வைங்கன்றவனே அப்புறம் ஆபிதா ஃபாத்திமா ஆபிதா சஜ்தா பேர் வச்சுட்டு வந்தோம். எதுக்கு சொல்றேன்னா நாம இந்த மாதிரி ஃபேன்சியா இது சில பேர் என்ன பண்ண அஜரத்துல போய் ஹஜ்ரத் நல்ல ஃபேன்சியா ஒரு 10 பேர் எழுதி கொடுங்க, ஃபேன்சியா 10 பேர் எழுதி கொடுங்க, அதுல ஏதாவது பேர் நாங்க செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஃபேன்சி பேர்களை தேடி அலையாமல் சகோதரர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஆண் பிள்ளைகளா இருந்தா அல்லாஹ்வுடைய திருநாமங்களோடு சேர்த்து வைங்க. அப்துல்லா, அப்துல் கரீம், அப்துல் ரஹீம், அப்துல் கஃபூர், அப்துல் ஜப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பேர் அப்துல் அல்லாஹ்வுடைய பேரோடு சேர்த்து வைங்க அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை. அந்த அடிப்படையில சகோதரர்களே அழகான பேரோட தான் வைக்கணுமே தவிர அதை விட்டு ஃபேன்சியா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஃபேன்சியா இருக்கணுங்கிறதுக்காண்டி கண்ட கண்ட பேரை வைக்க கூடாது. பொதுவா அதுவும் நம்ம ஊரை விட கொழும்புல ஸ்ரீலங்கால எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா குழந்தைகளுக்கு பேர் வைக்கும்போது ஜாங்கிற வார்த்தை கண்டிப்பா வந்தாகணும். அங்க தமிழ் முஸ்லீமத்துல ரிஸ்வி, பஸ்வி, தஸ்வி, குஸ்வி ஏதோ ஒரு ஜாங்கிற உச்சரிப்பு வரணும். அவன் நம்மள்ட்ட ஒரு நண்பர் கேட்டாரு அதுல ஜான் வர்ற மாதிரி நல்ல அழகான ஒரு ஃபேன்சி பேரான்னு சொல்லுங்க அப்படின்னாரு. அப்ப நான் சிரிப்புக்கு சொன்னேன் ஜானியாண்டு வைங்க அப்படின்னு. நல்ல பேரா வச்சிடலாம் வேண்டாரு. என்ன அர்த்தம் தெரியுமா ஜானியாண்டா? நான் சும்மா ஜான் கேட்டதுனால சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ஜானியாண்டு வைங்களேன், ஜாண்டு வருது அப்படின்னு. உடனே வச்சிடலாமே நல்ல பேரா இருக்குது அப்படின்றாரு. அப்ப ஜானியாண்ட என்ன அர்த்தம் தெரியுமா? வெறும் பேருடைய அழகை மட்டும் பார்க்காதீங்க, வார்த்தையுடைய ஃபேன்சியை மட்டும் பார்க்காதீங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேரா. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல முர்ரான் பேர் வைப்பாங்க. முர்ரா, முர்ரானா கசப்புன்னு அர்த்தம். முர்ரானா அர்த்தம் கசப்புன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீ கசப்பு இல்லப்பா இனிப்பு பாணி பேரை மாத்த அப்படின்றாங்க. அதே மாதிரி என்ன பேரே வைக்க என்ன யோசிக்கிறதுல ஏதாவது ஒரு பேரை எங்கேயாவது கேள்விப்பட்ட உடனே அந்த பேரை குழந்தைக்கு வச்சு வைக்கிறோமே சோதனை, இது மிகப்பெரிய மோசமான காரியம். ஆகவே குழந்தைகளுக்கு பேர் வைப்பது ஃபேன்சியான பேர் பார்க்காம கதீஜான்னு பேர் வைங்கடா. என்ன ஹஜ்ரத் பழைய காலத்து கிளவி பாருங்க பேர் கதீஜா. கதீஜாங்கிற பேர் என்னவா? கிளவி பாருங்க பேரு. ஃபாத்திமான்னு வைங்க, அது கிளவிகளுக்கெல்லாம் கிளவியோட பேரு. அதனால வேற ஃபாத்திமான சேர்த்துக்கலாம், வேற ஏதாவது ஒரு ஃபேன்சியான பேரை சேர்த்து ஃபாத்திமான வச்சுப்போம். கூப்பிடுறது ஃபாத்திமா கூப்பிடுறதுல அந்த ஃபேன்சியான பேரை வச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அப்துல் காபா என்ற பேர் என்ன பண்ணாங்க இஸ்லாத்துக்கு வந்த உடனே இது சரியான அர்த்தம் உள்ள பேர் அல்லப்பா, அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்துறாங்க. அப்படி மாற்றப்பட்டவர் தான் அப்துல் ரஹ்மான் அவுஃபுடைய மகன் அப்துல் ரஹ்மான் என்ற அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட உடனே சகோதரர்களே எல்லா சஹாபாக்களும் கஷ்டப்பட்டத மாதிரி இவங்களும் கஷ்டப்பட்டாங்க. அதாவது ஏழ்மையான சஹாபி எல்லாரும் கஷ்டப்பட்ட மாதிரி இவங்களும் கஷ்டப்பட்டாங்க. ஆனா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில ஜாஃபர் ரலியல்லாஹு சேர்ந்து ஒரு 80 பேர் கொண்ட குரூப் அபிஷினியாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணாங்க இல்லையா, அந்த கூட்டத்தில் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா போனாங்க. முதல்ல தன்னுடைய தாய் நாட்டை விட்டுட்டு முதல்ல அபிஷினியாவுக்கு போனாங்க, அப்புறம் மறுபடியும் வந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. ஆக 2 ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்களில் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஆளு. ஹிஜ்ரத் போயிட்டு வந்துட்டு போனாங்க. போய் மக்கா மதீனாவுக்கு போன உடனே சகோதரர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காங்க.
முஹாஜிர் என்ன பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் சொந்த வீடு வாசல் வியாபாரம் தோட்டம் துறவு எல்லாத்தையும் மக்களை விட்டுட்டு வீசின கையோட அப்படியே வந்திருக்காங்க. அப்ப இங்க வந்து பார்த்தா அவங்களுக்கு கடுமையான பசி பட்டினி சாப்பாட்டுக்கு வழியில. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, ஒரு ஐடியா பண்ணாங்க. அதாவது இந்த சகோதரத்துவம் இஸ்லாமிய சகோதரத்துவம் கியாமத் நாள் வரை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, ஒரு மதீனாவுடைய ஒரு அன்சாரி சஹாபி என்ன பண்ணாங்க, மக்காவுடைய ஒரு முஹாஜிர் சஹாபியோட இணைச்சு விடுவாங்க. அதாவது மதீனாவுடைய அன்சாரி சஹாபிங்கிறது மதீனத்து வாசி, அந்த ஊர்ல உள்ளவங்க அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு மக்காவாசியோட இணைச்சு, இந்த பாருப்பா இனிமேல் இவர் உன்னுடைய சகோதரர், நீ சம்பாதிக்கிற படத்துல அவருக்கு சாப்பாடு போடணும், உன்னுடைய குடும்பத்துல ஒரு ஆளா நீ ஒரு ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சகோதரத்துவத்தை பெருமானம் ஏற்படுத்தினாங்க. என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஃமினூன் கல் புன்யானி வாஹித், மூமின்கள் உலகத்தில் எல்லா மூமின்களுமே எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஒரே கட்டடத்தை போன்றவர்கள். யஷுத்து பாதுஹு பாதா, எப்படி ஒரு கட்டடத்திலே ஒரு செங்கல் இன்னொரு செங்கலோட இணைஞ்சு பிணைந்து இருக்குமோ அது போன்று மூமின்கள் எல்லாருமே ஒரே கட்டடத்தை போன்றவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சகோதரர்களே, அந்த மாதிரி தான் உலகத்தில் உள்ள எல்லா மூமின்களுமே எங்க முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டாலும் இன்னைக்கு நம்முடைய ரத்தம் கொதிக்கிறதா இல்லையா, நாம அவங்களுக்கு உதவி செய்யணும் நினைக்கிறோமா இல்லையா, எங்கேயோ முஸ்லிம்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்க யார் யாரும் தெரியாது, ஆனா இங்க இருந்து நம்மளால முடிஞ்ச உதவிகள் செய்யறோம், அவங்களுக்கான துவா செய்யறோம். இப்படிப்பட்ட ஒரு உணர்வை தான் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. இப்படிப்பட்ட ஒரு உணர்வை தான் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு தெரியும், மொழி ரீதியாக ஏற்படக்கூடிய உணர்வு அது பிரயோஜனம் உள்ள உணர்வு இல்ல. நானும் தமிழன் நீனும் தமிழன், நானும் கன்னட நீயும் கன்னடன், நானும் இந்திய நீனும் இந்திய. அப்போ நாட்டு எல்லைக்கோடு என்ற பெயரால் ஏற்படக்கூடிய உறவோ, மொழி ரீதியாக ஏற்படக்கூடிய உறவோ, இன ரீதியாக ஏற்படக்கூடிய உறவோ, இந்த உறவெல்லாம் நிலையான உறவு அல்ல. இந்த உறவு எப்படிப்பட்ட உறவு அல்ல, நிலையான உறவு அல்ல. இப்ப இன்னைக்கு நம்ம பாக்குறோம், ஒரு அமெரிக்காக்காரர், ஒரு அமெரிக்கால பிறந்தவர் அல்லது ஒரு ஜெர்மனிலே எங்கேயோ பிறந்தவர், ஒரு மதர் தெரசா என்று ஒரு பெண்மணி, மக்களுக்கு நிறைய பணிகளை செஞ்ச பெண்மணி. அந்த பெண்மணி எங்கேயோ வெளிநாட்டுல பிறந்த பெண்மணி. அந்த பெண்மணி இந்தியாவில் வந்து என்ன பண்ணாங்க, இந்திய மக்களுக்காண்டி பாடுபட்டாங்க. அப்ப இந்திய அரசாங்கம் வந்து இல்ல அவங்க வந்து வெளிநாட்டு பெண்மணி, நாம அவங்களை ஏத்துக்க தயாரா இல்ல, அவங்க செய்யற பணியோட ஏத்துக்க தயாரா இல்லைன்னு சொன்னாங்களா? அது மட்டுமல்ல, கிறிஸ்தவ மிஷனரிகள் பூரா பெரும்பாலும் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க தான். அப்ப அவங்கள அந்நிய நாட்டுக்காரங்களா பார்க்கல, இந்தியாவில வந்து செட்டில் ஆன உடனே அவங்க இந்தியர்களாக தான் பார்க்கப்பட்டாங்க. இருந்தாலும் அவங்க மேல ஒரு அந்நிய முத்திரை இன்னும் அகலல, அவங்க மேல ஒரு அந்நிய முத்திரைனால இன்னும் அகலல. அப்போ இந்த நாட்டுக்காக வேண்டியே வாழ்ந்து இந்த நாட்டுக்காண்டியே மடிஞ்சாலும் கூட சகோதரர்களே, அவங்க அந்நியர்களாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். அதனால இஸ்லாம் என்ன பண்றதுன்னா, இந்த நாடு எல்லை தேசம் என்ற பிணைப்பை வச்சு இஸ்லாம் இதை ஏத்துக்கிறது இல்லை. அதே மாதிரி மொழி ரீதியா உள்ள உணர்வு இதையும் இஸ்லாம் ஏத்துக்கிறது இல்லை. பாக்குறோம்ல, கன்னடத்துல இருந்து ஒரு நடிகர் வந்து தமிழ்நாட்டுல வாழ்ந்து தமிழ்நாட்டு மக்களை சுரண்டி தமிழ்நாட்டு மக்களையே என்ன பண்ணாரு, இனி என்னென்னவோ கருவறுத்து தமிழ்நாட்டு மக்கள்ல சம்பாதிச்சு இன்னைக்கு அவருக்கு என்ன உணர்வா இருக்குது, தன்னுடைய தாம் பிறந்த கன்னட உணர்வு தான் இருக்குது. பாக்குறமா இல்லையா? அப்ப அதனால இஸ்லாம் என்ன பண்றது சொன்னா, இந்த மாதிரி மொழி உணர்வையோ இன உணர்வையோ அல்லது நாட்டு பற்றையோ இஸ்லாம் வலியுறுத்தவில்லை. உலகளாவிய அளவிலே குளோபல் பிரதர்ஹுட், உலகளாவிய உள்ள சகோதரத்துவத்தை ஒரு கொள்கையின் அடிப்படையில், நீ எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் சரி, எந்த தேசத்துக்காரனா இருந்தாலும் சரி, என்ன மொழி பேசுறவனா இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவனா சரி, நீ லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை உடையவனா, நீ என்னுடைய சகோதரன். அப்ப இப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்தில் மதீனால போய் கால வச்ச உடனே அந்த மதீனத்து அன்சாரிகளுக்கும் மக்கத்து முஹாஜிர்களுக்கும் மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆஹாத் என்ற அரபியில சொல்லப்படும் அந்த முஆஹாத் என்ற சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க. அப்படி சகோதரத்துவத்தை ஒரு முஹாஜிர் சஹாபி ஒரு அன்சாரி சஹாபி இணைச்சு விடும் பொழுது, அப்படி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு சாத் இப்னு ரபியா என்ற ரலியல்லாஹு தஆலா என்ற அன்சாரி சஹாபியோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைச்சு விடுறாங்க. இணைச்சு விட்டவன சகோதரர்களே, அந்த சாத் இப்னு ரபி என்ற அன்சாரி சஹாபி மதீனத்து சஹாபி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அழைச்சிட்டு போறாங்க. வீட்டுக்கு போய் சொல்றாங்க, என்னுடைய சகோதரரே, நீங்க என் சகோதரர் ஆயிட்டீங்க, இனி எனக்குள்ள எல்லா சொத்தையும் உங்களுக்கு என்ன உண்டு, பங்கு உண்டு. அதனால நான் பெரிய பணக்காரன், அல்லாஹ் நல்ல செல்வத்தை கொடுத்திருக்கான், அல்லாஹ் எனக்கு எப்படி கொடுத்திருக்கான், நல்ல செல்வத்தை கொடுத்திருக்கான். அதனால நான் எனக்கு வந்து இருக்கக்கூடிய 2 வீட்டை காட்டுறேன், எந்த வீடு உங்களுக்கு பிடித்தமா சொல்லுங்க, அந்த வீட்டை உங்களுக்கு கொடுத்துறேன், அந்த வீட்டை உங்களுக்கு கொடுத்துறேன். என்னோட 2 கடையை காட்டுறேன், எந்த கடை உங்களுக்கு பிடித்தம் சொல்லுங்க, அந்த கடையை உங்களுக்கு கொடுத்துறேன். இப்படி எல்லாத்தையும் சொல்லி எந்த அளவுக்கு என்றால் சகோதரர்களே, என்னுடைய 2 மனைவியை உங்களுக்கு முன்னால் நிறுத்துகிறேன், எந்த மனைவியை பிடிக்கும் சொல்லுங்க, அந்த மனைவியை நான் தலாக் விட்டு உங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கின்றேன். சரி, இந்த மாதிரி சகோதரத்தை எங்கேயா பார்க்க முடியுமா? உலகத்துல எந்த சமுதாயத்துல கேட்க முடியுமா? கேள்விப்பட்டிருப்போமா?
சாத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இப்படிப்பட்ட ஒரு சகோதரத்தை சொன்னாங்க. ஆனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன பண்ணாங்க, அப்படியே எல்லாத்தையும் கொண்டாந்து வாங்கிக்கல. என்ன பண்ணாங்க, சகோதரரே அரினி சூக், அரினி சூக், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், பாரக்கல்லாஹு ஃபீ மாலிக வ அஹ்லிக, உங்களுடைய நல்ல எண்ணத்திற்கு அல்லாஹ் உங்களுடைய சொத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் பரக்கத் செய்யட்டும். அரினி சூக், எனக்கு கடைவீதியை காட்டுங்க, கடத்தல் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, எப்படி வியாபாரம் செய்யணும் சொல்லுங்க என்று சொன்னார்கள். சகோதரர்களே, ஹஜ்ரத் சாத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நேர கடைவீதி கூட்டிட்டு போனாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா கூட்டிட்டு போய் சொன்னாங்க, இவர் என்னுடைய சகோதரர், இவரை நம்பி யார் வேண்டுமானாலும் என்ன பொருளாலும் சரக்கு கொடுக்கலாம், இவருக்கு என்ன பண்ணலாம், யார் வேண்டும் என்றாலும் சரக்கு கொடுக்கலாம், அவர் வியாபாரம் செய்வதற்கு அப்படின்னு சொன்ன உடனே சகோதரர்களே, அவர்கள் செஞ்ச உதவி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வியாபாரத்திலே எப்படிப்பட்ட பரக்கத்தை கொடுத்தார் என்றால், ஒரு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க. அப்ப கேட்கறாங்க, அப்துர் ரஹ்மானே வியாபாரம் எப்படி இருக்குது, அப்துர் ரஹ்மானே உங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் வல்லாஹி லவ் ரஃபஅத்து ஹஜரன், வல்லாஹி லவ் ரஃபஅத்து ஹஜரன், யா ரசூலல்லாஹ் என்னுடைய வியாபாரத்திலே அல்லாஹ் எந்த அளவுக்கு பரக்கத் செய்து விட்டான் என்றால், எந்த அளவுக்கு பரக்கத் செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா, வல்லாஹி லவ் ரஃபஅத்து ஹஜரன், ஒரு கல்ல இங்க உள்ள கல்ல தூக்கி இங்க தூக்கி வச்சேன்னு சொன்னா, லா தவக்காத்து அன் அஜித தஹ்தஹு ذهبا ஃபில்லா சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ் எனக்கு அல்லாஹ் அளவுக்கு அதிகமா பரக்கத் செஞ்சிட்டான், எந்த அளவுன்னு சொன்னா, ஒரு கல்லை இப்படி ஒரு கல்ல தூக்கி இப்படி நவுத்தணும்னு சொன்னா அந்த கல்லுக்கு அடியில அல்லாஹ் தங்கத்தையோ வெள்ளியோ எனக்கு வச்சிருக்கான், அந்த அளவுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சிட்டான். ஒரு மண்ணை தூக்கி இப்படி மவுத்து நடக்க அந்த மண்ணுக்கு அடியில அல்லாஹ் எனக்கு தங்கத்தையும் வெள்ளியும் வச்சிருக்கான், அந்த அளவுக்கு ரப்பல் ஆலமீன் எனக்கு பரக்கத்தை கொடுத்தான் என்று பெருமிதத்தோட சொன்னாங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். இன்னைக்கு எவ்வளவு பெரிய பணக்காரட்டையும் போய் என்னங்க பிசினஸ் எப்படிங்கிறது, எங்க ஹஸ்ரத் துஆ செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ்ங்கற வார்த்தை வர்றதில்லை. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு தேவையான அளவுக்கு அல்லாஹ் கொடுக்குறாங்க, எனக்கு போதுமான அளவுக்கு அல்லாஹ் எனக்கு கொடுக்குறான், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னா எங்க ஹஸ்ரத் ஒரு ரசீது பண்ணிட்டு இது கொடுக்குற கேட்டு வர்ற பயத்துல எங்க ஹஸ்ரத் ஏதோ ஓடுது, வியாபாரத்துல காலை வச்சிட்டோம் இல்லையா, ஏதோ ஓடுது. ஆனா ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு அல்லாஹ் எவ்வளவு பரக்கத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, நான் எதை தொட்டாலும் தொட்டதெல்லாம் தங்கமாகுது, ஒரு கல்லை இப்படி நவுத்துனா அந்த கல்லை அல்லாஹ் தங்கத்தை வச்சிருக்கான் எனக்கு, அப்படி பரக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சான். பெருமிதத்தோட சந்தோஷத்தோட சொல்றாங்க. அந்த உணர்வு இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது, அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் எனக்கு நிறைய கொடுத்திருக்கான் என்ற அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை வரணுமே தவிர, ஆனா இன்னைக்கு நம்ம பெரும்பாலான எப்படிங்க எங்க துஆ செய்யுங்க, ஏதோ நம்ம பார்த்த உடனே அவரை சொல்ற கேட்ட உடனே நம்ம அவருக்கு ஒரு நாளா கொடுத்துட்டு வரலாமான்னு தோணும் நமக்கு. அவர் சொல்ற பார்த்தா நம்ம சரி பாக்கல நாளா என்ன கொடுத்துட்டு வரலாமா, அவ்வளவு மோசமான நிலைமையில இருக்காரு பொறுத்துருது அப்படின்னு தோன்ற அளவுக்கு என்ன பண்றாங்க, ஒண்ணுமே இல்லாத மாதிரி சொல்றாங்க. சோதனை அப்படி இல்ல, அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்திருக்கானா, அல்ஹம்துலில்லாஹ் குடும்பம் நடந்துட்டு இருக்குங்க, அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் தேவையான அளவு கொடுத்திருக்கான் என்ற வார்த்தை அல்லாஹ் போடக்கூடிய வார்த்தை வரணும். அந்த மாதிரி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னாங்க. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையில எல்லா விதமான பரக்கத்தின் சகோதரர்களே வாரி வழங்கினா, தொட்டதெல்லாம் பொண்ணாச்சு, அவங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாச்சு. அவங்க சொன்ன மாதிரி ஒரு கல்லடாகத்தினா கல்லுக்கடியில் அல்லாஹ் தங்கத்தையும் வெளியே வச்சிருக்கான். அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை வளர்ந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் ஓரளவுக்கு சம்பாதிச்ச பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூமத்துல் ஜந்தல் என்ற ஒரு பகுதி, மதீனாவுக்கு பக்கத்துல தூமத்துல் ஜந்தல், அந்த பகுதி எல்லாம் முஸ்லிம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட மக்கள். அந்த மக்களுடைய ஒரு அமீரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கப்பட்ட ஒரு மலிக் இருக்கிறார், அரசர் இருக்கிறாரு. அவர் பேரு அஸ்பா இப்னு சாலபா. அஸ்பா இப்னு சாலபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துர் ரஹ்மானே அந்த அஸ்பா இப்னு சாலபாங்கிற அந்த மலிக் அந்த அரசர் இருக்கிறாரு, அவருடைய மக ஒரு புள்ள இருக்குதான், நீ வேணா போய் பொண்ணு கேட்டு பாரு, கொடுத்தானே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பார்க்கறாங்க, ஒரு அரசருடைய பொண்ணு, அந்த பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ண போனோம்டா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வசதி வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த செல்வத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா போறாங்க அந்த மன்னர்கிட்ட. போன உடனே கேக்குறாங்க, பொண்ணு கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்கன்னு சொன்ன உடனே அவர் உடனே ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. சோல கல்யாணம் பண்ணிட்டு திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்து அன்னைக்கு காலையில ஃபஜ்ர் தொழுகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி இருந்து சுபூ தொழுறாங்க. சுபூ தொழுத உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபூ தொழுது முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, மக்களை பார்த்து உட்கார்ந்துருவாங்க. எந்த வக்தையும் தொழுது முடிச்ச உடனே மக்களை பார்த்து உட்கார்ந்துருவாங்க. மக்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறிப்பா சுபூ தொழுகையா இருந்தா என்ன பண்ணுவாங்க, யாராவது கனவு கண்ட அந்த கனவுக்கு விளக்கம் கேட்பாங்க, பலன் சொல்லுவாங்க, இப்படி நடக்கும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் சஃப்ல அப்துர் ரஹ்மானை பார்க்கறாங்க. யாரு? புதுமாப்பிள்ளை. புதுமாப்பிள்ளை முதல் சஃப்ல தொழுவது, அது ஃபஜ்ர் தொழுவது என்னங்க உலகத்துல எங்க நடக்கக்கூடியதா? ஆனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தொழுதாங்க. முதல் சஃப்ல ஃபஜ்ர் தொழுறாங்க. தொழுத நபி ஸல்லல்லாஹு அலைஹி பார்க்கறாங்க, அந்த புது மாப்பிளையோட கலை தெரியுது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கிட்ட அந்த புது மாப்பிளையோட கலை தெரியுது. கலை தெரிஞ்சவங்க கேக்குறாங்க, மஹ்மையா அப்துர் ரஹ்மான், மஹ்மையா அப்துர் ரஹ்மான்,
என்ன அப்துல் ரஹ்மான் ஒரு மாதிரி அவரு ஒரு ஜொலி ஜொலிப்பா இருக்கீங்களா, என்ன செய்தி? ஒரு மினுமினுப்பா இருக்கீங்களா, என்ன செய்தி? அந்த புது மாப்பிள்ள களை தெரியுதே, என்ன செய்தி? அப்படின்ற உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ் இன்னி தஸவ்வஜ்து, நான் நேத்து கல்யாணம் பண்ணிட்டேன், நேத்து கல்யாணம் பண்ணிட்டேன். சோதரர், நம்மளா இருந்தா அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி இனி கியாமத் நாள் வரையிலும் சரி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய விஐபி யாரும் கிடையாது. அந்த விஐபியோட சஹாபி அந்த விஐபிக்கு சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நமக்கு நெருங்கிய வேண்டிய ஒருத்தர் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வரட்டுமே, நம்மள்ட்ட சொல்லாம சொல்ல காலம் பூரா ஒரு முகத்தை பார்க்கறது ஹராமாக்கிடுவோம். கஞ்ச பையன் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு பயந்தா எனக்கு கூட முட்டை கல்யாணத்துல அல்லது என்ன பண்ணுவான், ஒருத்தர் கல்யாணம் முடிச்சுட்டு வந்தா என்ன பண்ணுவான், கல்யாணம் முடிச்சியா, அப்படியா, நல்லபடியா முடிஞ்சா எல்லாரும் எல்லாம் சரி, எவ்வளவு வாங்கின, அடுத்த கேள்வி எவ்வளவு வாங்கின, அது பொண்ணு வீடா இருந்தா பொண்ணு பெற்றவரா இருந்தா ஆமா எவ்வளவு கொடுத்தீங்க இந்த மாப்பிளைக்கு, 2 லட்சம் ரூபாய், ரொம்ப காஸ்ட்லிங்க, ரொம்ப அதிகம், நீங்க கம்மி பண்ணி கொடுத்துருக்கலாம். அப்ப அடுத்த பேச்சு என்னன்னு சொன்னா அந்த முசீபத்து பிடிச்ச வரதட்சணை பத்தி தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மா அஸ்தகலஹா மஹமையா அப்துர் ரஹ்மான் என்ன ஆச்சுன்னு கேட்ட உடனே, யா ரசூலல்லாஹ் இன்னி தஸவ்வஜதுல் பாரிஹா, நேத்து ராத்திரி கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணிட்டேன். உடனே ரசூலுல்லாஹ் அடுத்த வார்த்தை கேட்டாங்க, மா அஸ்தகலஹா, என்ன மஹர் கொடுத்த, உன்னுடைய திருமணத்திற்கு என்ன மஹர் கொடுத்த? சோலை இந்த சமுதாயத்திலே யாராவது கல்யாணம் பண்ணிட்டு வர புது மாப்பிள்ளைட்ட என்ன மஹர் கொடுத்தன்னு யாராவது கேட்கிறோமா? எவ்வளவுப்பா மஹர் கொடுத்த உன் பொண்ணுக்கு கேட்கிறோமா? அவன் கொடுத்திருந்தா தானே கேட்கறதுக்கு, கொடுக்கறதே இல்லை. அந்த கல்யாண தஃப்தர்ல அதுவும் தப்பி தவறி தெரியாம என்ன பண்ணுவாங்க, மஹர்னு போட்டு ஒரு கோடு போட்டுருவாங்க. அதுக்காண்டி என்ன பண்ணுவாரு, அஜர்த்த சபையில உட்கார்ந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பலாயும் பேசுவான். கல்யாண வரதட்சணை எப்படி, கொடுக்கல் வாங்கல் எப்படி, எங்க கல்யாணம் நடத்தணும், கல்யாணத்துல என்ன அரிசி போடணும் என்பது முதல் பேசப்படும். எல்லாம் பேசி மஹரை பத்தி மட்டும் பேசப்படாது. கல்யாண சபைன்னு வந்த பிறகு அஜர்த்த பொண்ணு பேரு மாப்பிள்ளை பேரு எல்லாத்தையும் எழுதிட்டு வருவாரு. எழுதிட்டு வரமா தெரிஞ்சோ தெரியாமல அதுல மஹர்னு ஒரு வரி இருக்கும், மஹர்னு போட்டு ஒரு டேஷ் இருக்கும். அந்த டேஷை ஃபில் பண்ணும் இல்லையா, அதுக்காண்டி கேட்பாரு அஜர்த்து, என்னங்க எவ்வளவு மஹர் எழுதலாம் அப்படின்ற உடனே அந்த பொண்ணை பெற்றவர் என்ன பண்ணுவாரு, பேக்க முழிப்பாரு, அட பாவிகளா இவ்வளவு வாங்கிட்டீங்க இன்னும் வாங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி. அவர் முடிக்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியும், என்னென்னமோ வாங்கிட்டீங்களா, என்ன ஓட்டாண்டி ஆகிட்டீங்களே, இன்னுமா வாங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேக்க முழிப்பாரு. அப்புறம் அஜர்த்து எடுத்து சொல்ல, இல்லங்க இது வாங்க போல உங்களுக்கு கொடுக்க போறாங்க, அதனால எவ்வளவு வேணும் சொல்லுங்க அப்படின்ற உடனே மாப்பிள்ளைய வாப்பா பொண்ணுடைய வாப்பா பாப்பாரு, பொண்ணுடைய வாப்பா மாப்பிள்ளைய வாப்பா பாப்பாரு, 2 பேரும் முடிச்சுட்டு இருக்கும் பொழுது மூளையில இருந்து ஒரு பெரியவர் சொல்லுவாரு, அதான் நம்ம ஒரு பழக்கம் தானே, ஒரு 300 எழுதிக்கங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மஹருடைய வழமை. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எடுத்த முதல் கேட்ட வார்த்தை என்னன்னா, மா அஸ்தகலஹா, நீ அந்த பெண்ணுக்கு எவ்வளவு மஹர் கொடுத்த? ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னாங்க, ஸலாஸமியத்தி ஊகியா யா ரசூலல்லாஹ், 300 ஊகியா கொடுத்தேன். 300 ஊகியா சொல்ல கிட்டத்தட்ட ஒரு ஊகியா என்பது இன்னைய கணக்குக்கு கிட்டத்தட்ட 12 பவுன். ஒரு ஊகியா 12 பவுன் சொன்னா 300 ஊகியாங்கிறது எவ்வளவுங்க? 3600 பவுன். யார் கொடுக்குறா? ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஹரா கொடுக்குறாங்க. 3600 பவுன் சகோதரர்களே மஹரா கொடுக்குறாங்க. மஹரா கொடுத்து யார சொல்ல இவ்வளவு மஹர் கொடுத்தா அப்படின்ன உடனே பெருமானார் சொல்ல அதுக்கு அப்புறம் தான் துஆவே செய்றாங்க. என்ன மஹர் கொடுத்தன்னு கேட்டுட்டு மஹர சொன்ன பிறகுதான் பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர், அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்வானாக, இன்னும் மென்மேலும் பரக்கத் செய்வானாக, உங்கள் இருவருக்கும் மத்தியிலே நல்ல விஷயங்களை அல்லாஹ் ஒன்றுபடுத்தி வைப்பானாக. இன்னைக்கு சகோதரர்களே என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்த அற்புதமான திருமண வழிமுறை என்ன, இனி நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய திருமண வழிமுறை என்ன? அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க அவுலிம் வலவு பிஷாத்தின், கல்யாணம் முடிஞ்சா நல்லபடியா மஹர் கொடுத்துட்டியா அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வான், அவுலிம் வலவு பிஷாத்தின், ஒரு ஆட்டை அறுத்தாவது வலிமா போட்டுரு, ஒரு ஆட்டை அறுத்தாவது வலிமா போட்டுரு, உன்னுடைய சார்பா மாப்பிள்ளை விட்ட சார்பா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமாவுடைய முறையை சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு சகோதரர்களே நாம என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் கற்றுத்தந்த முறை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமா கற்றுத்தந்த முறையை விட்டுவிட்டு 4 பேர் என்ன சொல்லுவாங்க ஹஜ்ரத், 4 பேர் தப்பா நினைப்பாங்களே, 4 பேர் தப்பா நினைப்பாங்களே, 4 பேர் கோவிச்சுப்பாங்களே, 4 பேர் நம்மளை பத்தி பேசுவாங்களே, இப்படி 4 பேர் என்று 4 பேருக்கு பயந்ததுனால ஒருத்தனுடைய பயம் உள்ளத்தில் போயிடுச்சு சகோதரர்களே. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவ்வளவு பெரிய செல்வந்தரா இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாம கல்யாணத்தை முடிச்சாங்க.
பெருமான கோச்சுக்கலையே, ஏன்பா என்று சொல்லல, ஏன் எனக்கு தெரிவிக்கல, கோச்சுக்கலையே, தப்பா நினைக்கலையே சொல்லி வாழ்த்துறாங்க, சந்தோஷப்பட்டாங்க. அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானான்னு சொல்லி சோதல பெருமானாருடைய அந்த துவா, பெருமானாருடைய அந்த துவா அல்லாஹ் எந்த அளவுக்கு பரக்கத் செஞ்சிரான்னு சொன்னா, ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவங்களே சொல்ற மாதிரி ஒரு கல்லணை ஹத்தனாலும் அதுக்கு எனக்கு அல்லாஹ் தங்கத்தை வச்சிருந்தான், ஒரு புல்லனை ஹத்தனாலும் அதுக்கு அல்லாஹ் எனக்கு வெளியே வச்சிருந்தான். அப்படிப்பட்ட பரக்கத்தை ரப்பல் ஆலமீன் எனக்கு கொடுத்தான் என்று அப்துல் ரஹ்மான் அவுஃப் சொல்றாங்க. இப்படி சகோதரர்களே, அந்த பெண்ணிடத்திலிருந்து அந்த அஸ்மா இப்னு சாலபா என்பவருடைய மகளை திருமணம் முடித்து அவர் மூலமாக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்ராஹிம், ஹமீத், உமர், முஸ்அப், அபு சலமா என்று 5 ஆம்பளை பிள்ளைகளை பெற்றாங்க. 5 ஆண் பிள்ளைகளை பெற்று ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் சகோதரர்களே, பத்ர் போர்ல கலந்துக்கிற வாய்ப்பு கிடைத்தது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு. பத்ர் போர்ல எப்படி கலந்து கொண்டு தங்களுடைய வீரத்தை நிரூபித்தார்கள் எப்படி என்றால், உமைர் இப்னு உஸ்மான் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய காஃபிர், மக்காவுடைய மிகப்பெரிய குறைஷி, முஸ்லிம்களை கடுமையான தொல்லை காலாக்கியவன், அந்த உமைர் இப்னு உஸ்மான் என்பவன் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கரங்களால் வெட்டப்படுகிறான். இது பத்ர் போர்ல. அதற்கு பிறகு உஹது போர்ல ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு வீரதீரமா போராடினார்கள் என்றால், பின்னால் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நான் அப்துல் ரஹ்மானுடைய உடலிலே பார்த்தேன் 20க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்துச்சு. உஹது போர்ல 20க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்துச்சு. அதுல ஒரு காயம் எந்த அளவுக்கு ஆழமாகி விட்டது என்றால், தொடையிலே ஒரு மனிதர் கையை நுழைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நுழைத்து விடலாம், அந்த அளவுக்கு காயமா இருந்துச்சு தொடையில. அவ்வளவு பெரிய காயத்திற்கு ஆளானார்கள் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதனாலேயே அவருடைய கால் பின்னால் ஊனமாயிடுச்சு. அவருடைய கால் ஊனமாயி கடைசி வரையிலே நொண்டியாகவே வாழ்ந்தார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சகோதரர்களே, தனக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை வச்சு இவ்வளவு கால் நொண்டியா போச்சு, அமெரிக்காவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி காலை சரியாக்கிடலாம் நினைக்கல அவங்க, அல்ல ஆஸ்திரேலியாவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம காலை சரியாக்கிடலாம் நினைக்கல. சொர்க்கத்துல இந்த காலோடவே நான் உலாவுவேன். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னாங்க, என்னுடைய இந்த ஊனக்காலோடவே சொர்க்கத்தில் உலாவுவேன். அதற்கு பகரமாக எனக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னது மட்டுமில்லை சகோதரர்களே, சொன்னதை செஞ்சு காட்டினாங்க. எந்த அளவுக்கு என்றால், சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், ஒவ்வொரு முஃமினும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய உயிரை கொண்டு பாடுபட வேண்டும், தன்னுடைய பொருளை கொண்டு பாடுபட வேண்டும். ஜிஹாது பில் அம்வால், ஜிஹாது பில் அன்ஃபுஸ், தன் மனிதனும் அவரும் கலந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய பொருளையும் செலவழிக்க வேண்டும். அந்த வகையில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த அளவுக்கு உடலை கொண்டு போரிட்டார்களோ அதை விட அதிகமாக பொருளை கொண்டு போரிட்டார்கள், செல்வங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தார்கள். எந்த அளவுக்கு சகோதரர்களே, ஹந்தக் யுத்தம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மிக பிரபலமான யுத்தம் ஹந்தக் யுத்தம். அந்த ஹந்தக் யுத்தத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் யுத்தம், ஹந்தக் அல்ல தபூக் யுத்தம். தபூக் யுத்தம்ங்கிறது எப்ப நடக்குது அப்படின்னு சொன்னா, ஹிஜ்ரி 8வது ஆண்டு நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்துகிட்ட கடைசி போர் அதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி கலந்துகிட்ட கடைசி போர். அந்த தபூக் யுத்தம் சஹாபாக்களுக்கு கடுமையான வேதனையா இருக்குது. ஏன்னு சொன்னா, போக வேண்டிய தூரம் வந்து கடுமையான தூரம், அதான் ரோம் பேரரசு நடக்கக்கூடிய போர் பக்கத்துல இல்ல, ஆயிரக்கணக்கான மைல்கள் போனோம். காலம் வெயில் காலம், கடுமையான வெயில் காலம், சஹாபாக்கள் கடுமையான வறுமை, எல்லாத்துக்கும் மேல அது அறுவடை நேரம், பேரித்தம்பழத்தினுடைய அறுவடை சீசன். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, தபூக் யுத்தத்துக்கு புறப்படுங்கள் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தபூக் யுத்தத்திற்கு யாரும் புறப்படாமல் இருக்க கூடாது, எல்லோரும் புறப்பட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எதிர்கொள்ள வேண்டிய போர் மிகப்பெரிய போர், எதிரிகளுடைய படை மிக பலமான படை. அந்த பலமான படைக்கு ஒவ்வொரு முஸ்லீம் தயாராகிவிடும் சொல்லும் போது சஹாபாக்கள் நிறைய ஏழை சஹாபாக்கள் புறப்படுறதுக்கு வசதி இல்லை, வாகனம் இல்லை, ஆயுதங்கள் இல்லைங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமா சதகா செய்கின்றாங்க. அல்லாஹ்வுடைய பாதையிலே, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதுக்காக வேண்டி, போருக்காக வேண்டி அதிகமா தர்மம் செய்யுங்கன்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பண்றாங்க, வீட்டுல உள்ள மொத்த சொத்துக்களை எடுத்து வந்துடுறாங்க. தன் வீட்டுல எவ்வளவு பொருட்களை சேர்த்து வச்சிருந்தாங்களோ அத்தனையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே இது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தெரிஞ்சு போச்சு. உமருக்கு தெரிஞ்ச உடனே நேரா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டாங்க, யா ரசூலல்லாஹ் கதிர் தகப இஸ்மன் அபு அப்துல் ரஹ்மான், கதிர் தகப அப்துல் ரஹ்மான் இஸ்மன், யா ரசூலல்லாஹ் அப்துல் ரஹ்மான் பெரிய தப்பு பண்ணிட்டாரு, அவர் செய்யற சரியில்லை, பெரிய தப்பு பண்ணிட்டாரு, தான் குடும்பத்துக்கும் சொல்லி எதையுமே வைக்காம மொத்தத்தையும் கொண்டு வந்துட்டாரு, நீங்க நைசா கேளுங்க அவர்கிட்ட. நபிஸல்லல்லாஹு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் நீங்க அப்துல் ரஹ்மான் கேளுங்க, பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் வீட்டுக்குன்னு சொல்லி ஒரு சின்ன பொருள் கூட வைக்காம எல்லாத்தையும் அழிட்டு வந்துட்டாரு, நீங்க அவர்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேக்குறாங்க, யா அப்துல் ரஹ்மான் மா தரக்த லஹும் மா தரக்த லி அஹ்லிக, உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன விட்டுட்டு வந்த, குடும்பத்தாருக்கு ஏதாவது விட்டுட்டு வந்திருக்கியா, ஏதாவது கொடுத்து வந்திருக்கியா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. அப்ப ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் சொல்றாங்க, தரக்த லஹும் அக்ஸர மிம்மா அன்ஃபக்து வஅத்தியப், யா ரசூலல்லாஹ் நான் எவ்வளவு இப்ப கொண்டு வந்திருக்கணும் இதோட அதிகமா வீட்டுல வச்சிருக்கிறேன்,
எவ்வளவு கொண்டு வந்திருக்கோம், இதை விட அதிகமானதல்ல, இதை விட சிறந்த வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டாங்க. நபிசுல்லா இருக்கிற கம்ஹாதா, அது எவ்வளவு சொல்ல அப்படின்ட்டாங்க. ஹஜ்ரத் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா மா வஅதல்லாஹு வ ரசூலுஹு மினர் ரிஸ்கி வல் கைரி வல் ஜஅஜ்ரி, அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் இதற்கு பகரமாக என்ன கூலி தருவார் என்று வாக்களித்தார்களோ அந்த கூலியை வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கிறேன். அது இதை விட சிறந்தது தானே, அது இதை விட அதிகம் தானே. ஏன்னா அல்லாஹ் சொல்றா இன்னல்லதீன மஸலுல்லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பா, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணம் என்னவென்றால் ஒரு நெல் மணிக்கு உதாரணம். நெல் மணி, அந்த நெல் மணி, நெல் கதிர் இருக்குமேனால் அந்த நெல் மணியை நீங்க பூமியில போட்டீங்கன்னா அதுல இருந்து கதிர் முளைச்சு அந்த ஒரு நெல் மணியிலிருந்து 700 நெல் மணிகள் வருவதை போன்று அல்லாஹ்வுடைய பாதையை நீங்கள் செலவு செய்வது என்பது அது 700 மடங்காக அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவான் அப்படின்னு சொன்னானே. அந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின்படி நான் இங்க கொண்டு வந்ததை விட 700 மடங்கு வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, செல்வம் என்பது அழியக்கூடியது, அல்லாஹ் தரக்கூடிய கூலி அழியாது. ஆக இதை விட சிறந்ததான் வீட்டில் வச்சு வந்திருக்கிறேன் என்று அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. இப்படி சகோதரர்களே, அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில செய்த செல்வங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில செய்த தர்மங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. அல்லாஹ் அவ்வளோ செல்வத்தை கொடுத்தான் வாரி வழங்கி, ஆனால் எதையுமே சகோதரர் தனக்கு நம்ம சேமிச்சு வைக்கல. அத்தனை அல்லாஹ்வுடைய தீனுக்காண்டி கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு என்றால் ஒரு போர்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி உதவி செய்யுங்கன்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, 4000 திர்ஹம் வீட்டுல இருக்குது, 4000 தீனார், அதுல 2000 தீனாரை வீட்டுக்காண்டி வச்சுட்டு, இது முதல்ல இந்த சம்பவத்துக்கு முன்னாடி சம்பவம் இது, 2000 தீனாரை வீட்டுல வச்சுட்டு 2000 தீனாரை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேக்குறாங்க, அப்துர்ரஹ்மானே வீட்டுக்காண்டி என்ன விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்துர்ரஹ்மான் சொல்றாங்க, யார சொல்லலாம் 2000 தீனார் கொண்டு வந்துட்டேன், 2000 தீனாரை வீட்டுல வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பாரக்கல்லாஹு ஃபீமா அன்ஃபக்த வ பாரக்கல்லாஹு ஃபீமா அம்சக்த, நீ எதை கொடுத்தாயோ, நீ எதை அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி கொடுத்தாயோ அதிலும் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக, எதை நீ தடுத்து வைத்தாயோ அதிலும் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி துஆ செஞ்சாங்க. அந்த துஆ எந்த அளவுக்கு பெருமானாருடைய துஆ பிரதிபலிப்பை ஏற்படுத்தினா சகோதரர்களே, அந்த 2000 திர்ஹம் தான், பின்ன 2000 தீனார் தான் பிற்காலத்திலே பல ஆயிரக்கணக்கான தீனார்களாக பெருகி அத்தனையுமே கொண்டு அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி ஹஜ்ரத் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. அதே மாதிரி சகோதரர்களே, அந்த தபூக் யுத்தத்திலே அப்துர்ரஹ்மான் பொருளை மட்டும் கொடுக்கல, போர்லையும் கலந்துட்டு போனாங்க. போய் தபூக் யுத்தம் முடிஞ்சு திரும்பி வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு சம்பவம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு பெரிய கௌரவத்தை கொடுக்குறான், கண்ணியத்தை கொடுக்குறான். என்னன்னு சொன்னா, சஹாபாக்கள் சுபூ தொழுகைக்காண்டி காத்துக்கிட்டு இருக்காங்க. காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழ வைக்கணும். ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, காணோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணோம். சஹாபாக்கள் வருவாங்க பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் வரல, காணோம். டைம் ஆகிட்டே இருக்குது, சுபூ டைம் ரொம்ப ஷார்ட்டான டைம் ஆகிட்டே இருக்குது. அப்ப கடைசி சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, டக்குன்னு அந்த நேரத்துல அப்துர்ரஹ்மானை பார்க்கறாங்க, அப்துர்ரஹ்மான் நீங்க தொழுவீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தொழுவீங்க அப்படின்றாங்க. அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ரக்காத் தொழுவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னாடி வந்து சேர்ந்துக்கிறாங்க. சகோதரர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கையில தொழ வைத்த, பெருமானாருக்கு இமாமா என்ற பாக்கியம் 2 பேருக்கு தான் கிடைச்சது. ஒன்னு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அது ரசூலுல்லாஹ்வுடைய சக்கராத் நேரத்திலே, இன்னொன்று ஹஜ்ரத் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த பாக்கியம் 2 சஹாபி தான். ரசூலுல்லாஹ்வுக்கே இமாமா என்று தொலை வைக்கக்கூடிய பாக்கியம் வாழ்க்கையில அல்லாஹ் 2 சஹாபி கொடுத்தான். ஒன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்ஷாஅல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத் நேரத்தில் இருக்கும்போது அபூபக்கரை தொலை வைக்க முடியும் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்கிறாங்கன்னா, எனக்கு பிறகு அவர்தான் ஹலீஃபாங்கற சைக்கினியா உணர்த்தினாங்க, எனக்கு பிறகு அவர்தான் அமீர் அப்படிங்கறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைக்கினியா உணர்த்துறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் போய் தொலை வச்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் சேர்ந்துக்கிட்டாங்க. அது அவங்களுடைய மரணுல் மௌத் சக்கராத் நேரத்தில் நடந்தது. ஆனால் உடல் நல்லா இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் நின்று தொழுத ஒரே பாக்கியம் ஹஜ்ரத் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். அதற்கு பிறகு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைஞ்ச பிறகு ஹஜ்ரத் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பெருமானாருடைய குடும்பத்தினருக்கு ஹஜ்ரத் அப்துர்ரஹ்மான் இவ்வளவு பெரிய உதவியா இருந்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாருடைய மனைவிமார்கள் எங்கேயாவது வெளியூர் போகணும்டா அப்துர்ரஹ்மான் தான் கூட துணைக்கு போவாங்க. அவங்க வெளியூருக்கு போவாங்க. அது ஹஜ்ஜுக்கு போனடா அப்துர்ரஹ்மான் தான் துணைக்கு ஹஜ்ஜுக்கு போவாங்க. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியா இருந்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தனக்கு சொந்தமான ஒரு நிலத்தை 40,000 தீனாருக்கு விற்கிறாங்க.
40,000 தீனாருக்கு தனக்கு சொந்தமான நிலத்தை விற்கிறாங்க. வித்துட்டு அந்த தீனாரை என்ன பண்றாங்க அப்படின்னா 40,000 தீனாரையுமே அதற்கு ஆமினாவுடைய குடும்பத்திற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் வழி குடும்பத்துக்கு என்ன பண்றாங்க, ஆளு கொஞ்சமா பிரிச்சு கொடுக்குறாங்க. பிரிச்சு கொடுத்துட்டு மீதியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு ஆளு கொஞ்சமா பிரிச்சு கொடுக்குறாங்க. மீதியை ஏழை முஹாஜிர்களுக்கு ஏழை அன்சாரிகளுக்கு பிரிச்சு கொடுத்துறாங்க. பிரிச்சு கொடுத்த உடனே அவங்களால வழங்கப்பட்ட அந்த தொகை அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கொடுக்கப்படுது. அப்ப ஆயிஷா கேட்கறாங்க, யார் கொடுத்து விட்டா அப்படின்னு சொன்ன உடனே அப்துர் ரஹ்மான் கொடுத்து விட்டாங்க. அப்துர் ரஹ்மான் கொடுத்து விட்டாங்கன்னு சொன்ன உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இதை அப்துர் ரஹ்மான் தான் செஞ்சிருக்க முடியும். ஏன்னு சொன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வல்லதி யுஹாஃபிது அலா அஸ்வாஜி மின் பாதி, எனக்கு பிறகு என்னுடைய மனைவிமார்களுக்கு யார் உதவி ஒத்தாசையா இருப்பாரோ, என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய மனைவிமார்களுக்கு யார் உதவி ஒத்தாசையா இருப்பாரோ ஃபஹுவ சாதிகுல் பார், உண்மையிலேயே அவர்தான் எங்களிலேயே மிக உண்மையாளர், எங்களிலேயே மிக சிறந்தவர் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அவங்களுடைய வாயால் அந்த உண்மையாளர் சிறந்தவர் என்ற பட்டத்திற்கு தகுதியான அப்துர் ரஹ்மான் மட்டுமே இந்த காரியத்தை செஞ்சிருக்க முடியும் சொல்லி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அப்துர் ரஹ்மானுக்காண்டி ரொம்ப துஆ செய்றாங்க. அதே நேரத்தில் அவங்க அதிகமாக வாழ்த்துறாங்க. சகோதரர்களே, இதற்கு பிறகு ஒருமுறை மதீனாவுக்குள்ள ஒரு 700 ஒட்டகம் பெரும் சுமைகளை சுமந்துட்டு மதீனாவுக்குள்ள வருது. நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒரு சின்ன கிராமம் மதீனாங்கிற அந்த காலத்துல பெரிய நகரம் அல்ல, ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்துக்குள்ள 700 ஒட்டகம் ஒரே நேரத்துல சுமைகளை சுமந்துட்டு உள்ள வந்தா அந்த ஊர் என்ன ஆகுங்க, ஒரு என்ன ஆயிடும், ஒரு பரபரப்பாயிடும். ஒட்டகங்கள் நடக்கிற சத்தம், ஒட்டகங்கள் கத்துற சத்தம், 700 ஒட்டகம் ஒரே நேரத்தில் வரிசையா வருது. எல்லா சுமைகளை சுமந்துட்டு வருது, வியாபார பொருளை சுமந்துட்டு வருது. எப்ப பார்த்தாலும் மதீனால ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த ஒட்டகங்கள் வருவது போதுமா தான் இருக்குமா. எந்த அளவுக்கு சொன்னா பின்னால சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலாட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளி இருக்கிறான் பாருங்க, அவன் தொழில் கைப்புற காய்ச்சிட்டே இருக்குமா. வேலை செய்யற தொழிலாளிட்ட கைப்புற காய்ச்சிட்டே இருக்குமா. எதனால தெரியுமா? கல்ல உடைச்சு இல்ல, மண்ணு சுமந்து இல்ல, அவர்களுடைய வியாபார பொருளான தங்க கட்டிகளை அறுத்து கை காய்ச்சிட்டே இருக்குமா. சார் அப்ப எவ்வளவு பெரிய வியாபாரி. இன்னைக்கு ஒரு 100 பவுன் வச்சுட்டு கடை ஆரம்பிச்சிட்டாலே என்ன பண்றீங்க, ஜுவல்லரி பண்றேன், பெரிய பெரிய பெருமையா நினைக்கிறோம்ல. ஒரு 100 பவுன் வச்சு கடை ஆரம்பிச்சிட்டோம்னா பெரிய ஜுவல்லரி ஷாப், பெரிய பெருமையா நினைக்கிற சகோதரர்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தங்க கட்டிகளை அறுக்கக்கூடிய தொழிலாளிக்கு கைகள்லாம் காய்ச்சி போயிடுமா. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு செல்வத்தை கொடுத்திருந்தான். அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒட்டகங்கள் வருவது போதுமாவே இருக்கும் மதீனாவுக்குள்ள. அதாவது அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா வியாபாரம். அந்த மாதிரி 700 ஒட்டகங்கள் உள்ள வருது மதீனாவுக்குள்ள. மதீனா அப்புறம் ஒரு பரபரப்பாயிடுது, ஒரே சத்தம், காலடி சத்தம், அதே மாதிரி பரபரப்பாயிடுது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய வேலைக்கார பெண்ணை கூப்பிட்டு கேட்கறாங்க, என்ன விஷயம், இது ஒரு மாதிரி பரபரப்பா இருக்குது அப்படின்னோடனே அந்த அம்மையார் சொல்றாங்க, இந்த மாதிரி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு சொந்தமான 700 ஒட்டகம் மதீனாவுக்குள்ள வந்திருக்குது, அது வியாபார பொருளோட சுமந்து வந்திருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, போய் அப்படியே வாசல் வழியா எட்டி பார்க்கறாங்க. எட்டி பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு மூமினுக்கு இவ்வளவு ரிஸ்க் கொடுத்திருக்கான், இவ்வளவு செல்வத்தை வாரி வழங்கி இருக்கான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்ப அந்த ஒட்டகங்கள் போய்கிட்டு இருக்குது. போகும்போது அப்துர் ரஹ்மான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லஹு ஃபி அம்வாலிஹி வ திஜாரத்திஹி, அவருடைய செல்வத்திலும் அவருடைய வியாபாரத்திலும் அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்வானாக. ஆனா அதே நேரத்தில் வல ஸவாபுல் ஆகிரத்தி ஆலமு, ஆகிரத்தில் அல்லாஹ் தரக்கூடிய கூலி இதைவிட மகத்தானது. சும்மா சாதாரணமா சொல்றாங்க, யதார்த்தமா சொல்றாங்க. இந்த 700 ஒட்டகங்கள் அல்லாஹ்வுக்கு வாரி வழங்கி இருக்கிறான், அவருடைய செல்வத்திலும் அவருடைய வியாபாரத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கட்டும், ஆனா ஆகிரத்தில் அல்லாஹ் தரக்கூடிய கூலி இதைவிட மகத்தானது அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சந்தோஷத்துல சொல்றாங்க. இதை என்ன பண்றாங்க, அந்த ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு வர்றாரு பாருங்க, அந்த ஒரு ஒட்டக மேய்ப்பாளருடைய காதுல விழுந்துருது. அவர் என்ன பண்றாரு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துக்கு போய் அந்த ஒட்டகங்கள் பூரா சேர்ந்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த வார்த்தையை சொல்றாரு. ஆயிஷா ரலியல்லாஹு எட்டி பார்த்தாங்க, பார்த்துட்டு இந்த மாதிரி வார்த்தையை சொன்னாங்க, அதாவது அல்லாஹ் தஆலா அவருடைய வியாபாரத்திலும் செல்வத்திலும் பரக்கத் செய்யட்டுமாக, ஆனா ஆகிரத்திலே நன்மை இதை விட மகத்தானது அப்படிங்கிற வார்த்தை சொன்னாங்க. அப்படிங்கிற இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு நேரா ஆயிஷாட்ட ஓடி வந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்தாங்க. ஓடி சொன்னாங்க, யா உம்முல் முஃமினீன், முஃமின்களுக்கெல்லாம் தாயே, நீங்க சொன்னீங்களா அல்லாஹ் ஆகிரத்தை தரக்கூடிய கூலி இந்த 700 ஒட்டகங்களை விட நீங்க மகத்தானதுன்னு சொன்னீங்களா, அதனால இந்த 700 ஒட்டகங்களையும் அவைகள் சுமந்து வந்த சுமைகளையும் வியாபார பொருட்களையும் அத்தனையும் அல்லாஹ்க்காண்டி தர்மம் பண்ணிட்டேன். சார் உலகத்துல எவ்வளவு பெரிய பில் கேட்ஸ் இந்த மாதிரி பண்ண முடியுமா, எவ்வளவு டாடா பிர்லா அந்த மாதிரி பண்ண முடியுமா. சார் நின்ற நேரத்துல அல்லாஹ்வுடைய ஆகிரத்தை தரக்கூடிய கூலி மகத்தானது என்ற வார்த்தையை கேட்ட உடனேயே 700 ஒட்டகங்களையும் அவைகள் சுமந்து வந்த வியாபார பொருட்களையும் அத்தனை அல்லாஹ்வுடைய பெயரிலே தர்மம் செய்வதாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. சொல்லி இதெல்லாம் ஏதோ கதை அல்ல, நம்ம நினைக்காதீங்க ஏதோ அதில் கதை சொல்லிட்டு உட்கார்ந்து கதை கேட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் வாழ்க்கை நடந்த சத்தியங்கள்.
உண்மைகள், உலகுக்கு வெளிவராத உண்மைகள். இன்னும் சொல்லப்பட அப்படித்தான் சொல்லணும். உலக மக்களிடத்திலே அறிவிக்கப்படாத, உலக மக்களுக்கு தெரியாத, உலகத்தின் வெளிச்சத்திற்கு வராத உண்மைகள். அப்படிப்பட்ட உண்மைகளை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். சார் நம்ம கற்பனை கூட எட்டாது. 700 ஒட்டகங்களையும் அவைகள் சுமந்து வரக்கூடிய வியாபார பொருட்களையும் ஒரு சாதாரண கணக்கு போடுங்க. ஒரு பிரயாணத்தில் வர்ற ஒட்டகங்கிறது திரகாத்திரமான ஒட்டகமா தான் இருக்கும். ஒரு ஒட்டகங்கிறது இன்னைக்கு ரேட்டுப்படி சாதாரண ஒரு 10,000 ரூபாய் போடுங்க. ரொம்ப சாதாரண விலை. 700 ஒட்டகத்தை ஹோல்சேல்ல வாங்குறாங்க கூட ஒரு 10,000 ரூபாய் போட்ட சகோதரர்களே, 700 ஒட்டகம் என்ன ஆச்சுங்க? 70 லட்சம் ரூபாய் ஒட்டகத்தின் விலை மட்டும். அவைகள் சுமந்து வரக்கூடிய வியாபார பொருட்கள். சுப்ஹானல்லாஹ். எந்த ஒரு மனிதரால் இந்த மாதிரி தர்மம் பண்ண முடியுமா? சில காரணம் என்னவென்றால் அவர்கள் உலகத்தை விட மறுமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அந்த வார்த்தையை கேட்டாங்க. அல்லாஹ் மறுமையில் தரக்கூடிய கூலி இந்த ஒட்டகங்கள் சுமந்து வரக்கூடிய வியாபார பொருட்களை மகத்தானங்கிற வார்த்தை கேட்டாங்க. அப்ப அந்த மறுமைதான் எனக்கு வேணும்னு சொல்லி அத்தனை தர்மம் செய்தாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் என்ன பண்ணாங்களா, ஒரு முறை பதில் போரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் எல்லாருக்கும் ஒரு முறை சொன்னாங்களா, ஒரு மாசத்துக்கு என்னுடைய செல்வத்திலிருந்து 400 தீனார், ஒரு மாசத்துக்கு 400 தீனார் ஒவ்வொரு பத்ரி சஹாபிக்கும். பதில் போரில் கலந்து கொண்ட 313 சஹாபாக்களில் அந்த நேரத்தில் 100 சஹாபாக்கள் ஹயாத்தா இருக்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபிக்கும் மாதந்தோறும் 400 தீனார் வீதம் என்னோட செல்வத்திலிருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மௌத்தானவர்களும் கொடுத்துக்கிட்டே வந்தாங்களாம். இந்த நேரத்தில் சகோதரர்களே, இவ்வளவு தர்மம் செய்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ் வாரி வழங்கி இருந்தான். ஆனால் அந்த செல்வமா சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றானே, ரிஜாலுன் லா துல்ஹீஹும் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ். சில நல்லடியார்கள் இருக்கிறார்கள், உண்மையான ஆண் மக்கள் இருக்கிறார்கள். அந்த ஆண் மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரமோ, அவர்கள் செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கலோ, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வங்களோ அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டும் ஆகிரத்திலே சிந்தனை விட்டும் அவர்களை மறக்கடித்து விடாது. அவர்கள் தான் உண்மையிலே ஆண் மக்கள். இன்னைக்கு நாம சும்மா சாதாரண ஒரு ஓட்ட வியாபாரம் பண்ண உடனே ஒரே பிஸிங்க ஹசரத், அதனாலதான் தொலை வர முடியல. ஒரே பிஸி ஹசரத், கடையில உட்கார முடியல, நின்றா நிக்க முடியல, டென்ஷன், பிஸி. சாதாரண சின்ன வியாபாரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யாருடைய வியாபாரமோ, யாருடைய கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ் சிந்தனை விட்டோம், ஆகிரத்தில் சிந்தனை விட்டோம் அவங்களை தடுக்கவில்லையோ அவங்க தான் ஆம்பளை. ரிஜாலுன், அல்லாஹ் சொல்றான், ரிஜாலுன், அவங்க தான் ஆம்பளைங்க. மத்தவங்களா அதை நாம தான் நிர்ணயிச்சிருக்கோம். சகோதரர் எதுக்காண்டி சொல்லுங்கன்னா, அப்படிப்பட்ட உத்தம ஆண்மகனாக ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நிரூபிச்சாங்க. அல்லாஹ் வாரி வழங்கின செல்வத்தை அவங்க சொன்ன மாதிரி கல்லடஹத்ரா தங்கம், புல்லடஹத்ரா வெள்ளி, இப்படி அல்லாஹ் கொடுத்திருந்தான். அத்தனையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி அர்ப்பணித்தார் சகோதரர்களே. ஒரு முறை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு நோம்பாளியா இருக்கிறாங்க, நோம்பு வச்சிருக்காங்க. அப்போ நோம்பு திறக்கிறதுக்காண்டி அவங்களுக்கு முன்னாடி உணவு கொண்டு வைக்கப்படுது. உடனே அழ ஆரம்பிச்சிடறாங்க. அந்த உணவை பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிடறாங்க. அழுதுட்டு சொல்றாங்க, என்னுடைய நண்பர், என்னுடைய உற்ற தோழர், என்னோடு சேர்ந்து மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றவர், என்னோடு சேர்ந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர், என்னுடைய உற்ற தோழர் முஸாப், அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படிப்பட்டவர் என்றால், அவருடைய தந்தை மிகப்பெரிய அத்தர் வியாபாரி. அப்துல் ரஹ்மான் அவுஃப் சொல்றாங்க, அவருடைய தந்தை மக்காவிலே மிகப்பெரிய அத்தர் வியாபாரி. அவருக்கு அப்படிப்பட்ட செல்வந்தருக்கு ஒரே மகன் முஸாப். அவர் தெருவில் நடந்து போனார் அப்படின்னு சொன்னா, அவர் தெரு கோடிக்கு போன பிறகும் அவர் இந்த தெருவில் போனாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னு சொன்னா, அவர் பூசக்கூடிய அத்தர் வாசனை அவ்வளவு நேரத்துக்கு தெருலே நிக்குமா. அப்படிப்பட்ட அத்தரை பூசக்கூடிய, ஒரு நாளைக்கு 200 தீனார் செலவழிக்கக்கூடிய, அந்த நேரத்தில் 200 தீனார் செலவழிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தருடைய மகன் என்னுடைய சகோதரர் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் ஒரே காரணத்தினால, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியா ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால உடுத்த துணியோட அவருடைய தகப்பனார் வெளியே துரத்தினார். வீட்டை விட்டு உடுத்த துணியோட. எந்த அளவுக்கு என்றால் சகோதரர்களே, வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க முஸாப் இப்னு உமைர். அப்துல் ரஹ்மான் சொல்லி காட்டுறாங்க, தங்களுடைய கடைசி காலத்தை சொல்லி காட்டுறாங்க. வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க முஸாப் இப்னு உமைர். வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது அவனோட தந்தை சொல்றாரு, நீ நல்ல ரோஷம் உள்ளவனா இருந்தா அந்த ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட்டுட்டு போ. ஒரே ஆடை உடுத்து வெளியே போற, நல்ல ரோஷம் உள்ளவனா இருந்தா அதையும் கழட்டி வெளியே போட்டு போ. ஏன்னு சொன்னா, அதுவும் என்னுடைய சம்பாதிச்சது ஹஜ்ரத் முஸாப் இப்னு உமைர். அதையும் கழட்டி போட்டுட்டு அரைவர நிர்வாணத்தோட வெளியே வர்றாங்க. சவால பெருமானா ஸல்லல்லாஹு பார்த்த உடனே தன்னுடைய தோல்ல கிடக்கிற துண்டத்துக்கு முஸாபுக்கு போத்துனாங்க. முஸாபே உடைய மானத்தை மறைச்சுக்கிட்டு போத்துனாங்க. சரி, அப்படிப்பட்ட முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையை ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்படி ஞாபகப்படுத்தி, என்னுடைய சகோதரர், என்னோடு வாழ்ந்தவர், என்னோடு இஸ்லாத்தை ஏற்றவர், என்னோடு ஹிஜ்ரத் செய்தவர், என்னோடு முஸ்லிமா இருந்தவர், அந்த சகோதரர் மரணிக்கும் தருவாயிலே உஹது போரிலே ஷஹீதான பொழுது அவருடைய ஜனாசாவை அடக்கம் பண்றதுக்கு கஃன் துணி கிடைக்கவில்லை.
ஒரே ஒரு துணியில கஃபன் போட்டோம், தலையை மூடுனா கால் தெரிஞ்சது, காலை மூடுனா தலை தெரிஞ்சது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன யார சொல்லலாம் இப்படிப்பட்ட நிலைன்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க தலையை மூடிட்டு காலுக்கு ஏதாவது இளந்தலையில போட்டு மூடுங்கன்னு சொன்னாங்க. அப்படி என்னோட சகோதரர் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு. ஆனா ரப்புல் ஆலமீன் இப்படி எனக்கு அல்லாஹ் வாரி வாரி வழங்கியிருக்கான், செல்வத்தை வாரி வாரி கொடுக்கிறான். நான் பயப்படுறேன் எங்கே சொர்க்கத்திலே அந்த முஸாபுடைய பதவியை விட்டு அல்லாஹ் என்ன தூரமாக்கி விடுவானோ. உலகத்தில் எல்லா செல்வத்தையும் அல்லாஹ் கொடுத்ததுனால முஸாபை விட்டு என்ன அல்லாஹ் பிரித்துடுவானோ, அவருக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துட்டு என்ன எங்கேயாவது ஓரஞ்சாரத்தில் அல்லாஹ் நிறுத்திடுவானோ என்று நான் பயப்படுறேன் என்று சகோதரர் அவ்வளவு செல்வத்தையும் அல்லாஹ் தனக்கு கொடுத்த சோதனையாக நினைத்தார்கள். தனக்கு கொடுத்த சோதனையா நினைச்சாங்க. இன்னொரு நேரத்துல ஹஜ்ரத் முஸாப் இப்னு ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு முன்னால கொண்டு வந்து உணவு வைக்கப்படும் பொழுது, சாப்பிடறதுக்கான உணவு வைக்கும் பொழுது அவர் விருந்தாளியை கூட்டிட்டு போறாங்க சாப்பிடறதுக்காண்டி, வாங்க சாப்பிட போலாம்னு சொல்லி. விருந்தாளி உட்கார்ந்து இருக்காங்க, இவங்க உட்கார்ந்து இருக்காங்க, சாப்பாடை பார்த்துட்டே அலறாங்க. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சாப்பாடை பார்த்துட்டே அலறாங்க. சகோதரர்களே அழும்போதே சொல்றாங்க, விருந்தாளி கேட்கறாங்க என்ன சரி ஏன் அலறீங்கன்னு சொல்லி. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் இந்த உணவு உண்றேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு சொர்க்கத்துல தரக்கூடிய உணவுக்கு பகரமா இங்க வாரி வழங்கிட்டானே என்னவோ தெரியல. எனக்கு இங்க அளவில்லாம ரிஸ்க் தர்றதுனால, கணக்கில்லாம எனக்கு செல்வம் தர்றதுனால அல்லாஹ் மறுமையிலே சொர்க்க என்னுடைய அமல்களை குறைச்சிருவானோ, என்னுடைய இபாதத்துகளை என்னுடைய நன்மைகளை குறைச்சிருவானு பயப்படுறேன். ஏனென்றால் மா ஷபியா ஆல் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமைனி முத்ததாபிஐனி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள் தொடர்ந்து 2 நாட்கள் பசியார உண்டதில்லை. ஆனா எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் பசியார 3 வேளை உணவு கிடைக்குது என்று அழுதாரலாம் சகோதரர்களே. சரி, அப்படிப்பட்ட தூய்மையான வாழ்க்கையை மேற்கொண்டவர்கள் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருந்தான், ஆனால் அந்த செல்வம் பூரா உதட்டுறதா இருந்துச்சு தவிர உள்ளத்துக்குள்ள இறங்கல. அவங்களோட செல்வத்திலே மகத்துவம் உள்ளத்துல இறங்கல. இன்னைக்கு சகோதரர்களே நமக்கும் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கான், நமக்கும் ரப்பல் ஆலமீன் வாரி வழங்கி இருக்கிறான். ஆனால் நம்முடைய செல்வத்தின் நிலைமை என்ன? நம்ம என்னைக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வத்துக்கு நன்றி செலுத்துறோமா? நமக்கு 3 வேளை ரப்பல் ஆலமீன் எந்த குறையும் இல்லாமல் ரிஸ்க் கொடுக்கறானே அந்த ரிஸ்க்கு நாம நன்றி செலுத்துறோமா? அந்த அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை நினைச்சு பார்க்கறோமா? ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட சிறப்பை அடைஞ்சிருந்தாங்க சகோதரர்களே. அது மட்டுமல்ல, அல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளவு சிறப்பு கொடுத்திருந்தா அப்படின்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கவாதி என்று பெருமானாரால் சுபசோபனம் சொல்லப்பட்ட 10 பேரில் ஒருவர் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். அஷரத்துல் முபஷரா என்று சொல்லக்கூடிய சுவனத்து சுப செய்தி சொல்லப்பட்ட 10 பேரில் ஒருவர் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். அது மட்டுமல்ல, நல்ல பெரிய புத்திசாலி, நல்ல அறிவாளி, ஆலோசனைகள் சொல்வதிலே அப்துர் ரஹ்மானை விட பிற சூப்பர் ஆள் யாரும் கிடையாது. அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, தனக்கு பிறகு அடுத்த கலீஃபா யாரை நியமிக்கிறதுல 6 பேர் கொண்ட ஷூரா ஜமாத்தை நிர்ணயிச்சாங்க. 6 பேர் கொண்ட ஆலோசனை குழு. அந்த ஆலோசனை குழுவுடைய தலைவராக ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நியமிச்சாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சரி, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த அற்புத சஹாபி அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்துர் ரஹ்மானே, நாளை மறுமையிலே உம்முடைய சஹாக்கள் நான் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போய் 500 வருடத்துக்கு பிறகுதான் நீங்க சொர்க்கத்துக்கு வருவீங்க. நீங்க சொர்க்கவாதி, அது சந்தேகம் இல்லை. ஆனா 500 வருஷத்துக்கு பிறகுதான் நீங்க சொர்க்கத்துக்கு வருவீங்க. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அழ ஆரம்பிச்சாங்க. யார சொல்லலாம், நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன தவறு செஞ்சேன், ஏன் அல்லாஹ் என்ன 500 வருஷம் நிறுத்தி வச்சிருவான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துர் ரஹ்மானே, நீ எந்த பாவம் பண்ணல, நீ எந்த தவறும் செய்யல. உனக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்திற்கு நீ கணக்கு கொடுத்துட்டு வரதுக்கு 500 வருஷம் ஆயிடும். நீ அல்லாஹ்ட கணக்கு கொடுத்துட்டு வரதுக்கு 500 வருஷம் ஆயிடும். சொல்ல எப்படிப்பட்ட சேர்த்து வைக்கல, மனைவி மக்களுக்கான சேர்த்து வைக்கல, தோட்டம் துறவை வாங்கி போடல, சொத்து பத்திரம் வாங்கி போடல, வந்த அத்தனை செல்வத்தை அல்லாஹ்வுக்காக தர்மம் பண்ணாங்க. அந்த செல்வத்துக்கு கணக்கு கொடுக்கறதுக்கு 500 வருஷம் ஆகும் சொன்னா, நாம் சேர்த்து வைத்த செல்வங்களை அல்லாஹ்ட கணக்கு கொடுக்கறதுக்கு. சகோதரர்களே, அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவிலே மதீனாவிலேயே வாழ்ந்து ஹிஜ்ரி 31ஆம் வருடம் தங்களுடைய 72வது வயதிலே படுக்கையிலே மரணிக்கின்றார்கள். அவங்களுடைய மரணத்திற்கு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாஸா தொழுகை நடத்துறாங்க. நடத்தியது மட்டுமின்றி அப்துர் ரஹ்மானுடைய ஜனாஸாவை நானே என்னுடைய கைகளால் தூக்குவேன் சொல்லி அமீருல் முஃமினீனாக ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பக்கமும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நெருங்கிய உறவினர் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இன்னொரு பக்கமாக ஜனாஸா தூக்கிட்டு போய் ஜன்னத்துல் பக்கீல அடக்கம் செய்யப்படுகிறார்கள். இன்னைக்கு மதீனாவிலே மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கீலே ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலாவுடைய புனிதமான உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மானுடைய மரணத்திற்கு பிறகு அவங்களுடைய 5 ஆம்பளை பிள்ளைங்க எல்லாருக்குமே என்ன பேர் வச்சிருந்தாங்க சொன்னா, தன்னுடைய தோழர் முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாயிட்டா பாருங்க, அந்த முஸாபுடைய பேரை ஒருத்தருக்கு வச்சிருந்தாங்க. இன்னொருத்தருக்கு தன்னுடைய நெருங்கிய தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேரை வச்சிருந்தாங்க. இன்னொரு தோழருக்கு, இன்னொரு மகனுக்கு தன்னுடைய இன்னொரு நெருங்கிய தோழரும்
தன்னுடைய ஹபீபுமான பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு பேரை வச்சாங்க. இப்படி எல்லாருக்குமே ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களுடைய பேரைத்தான் வச்சாங்களே தவிர அவர்களுக்கு பிறகு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு பிறகு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ஹஜ்ரத் உஸ்மான் என்ன பண்ணுவாங்களாம், பைத்துல் மால்ல இருந்து ஒரு தொகையை அவங்களுடைய 5 பிள்ளைக்கும் ஒதுக்குவாங்களாம். எதுக்காண்டிங்க, கடுமையான வறுமையில இருந்ததுனால பைத்துல் மாலுடைய அமௌண்ட் கொடுப்பாங்களாம். சரி, அப்படித்தான் தன்னுடைய பிள்ளைகளை விட்டுட்டு போனாங்க ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். ஆனா அந்த பிள்ளைங்க பத்வா செய்யல, எங்க அப்பா எங்களுக்கான என்னத்தை விட்டுட்டு போயிட்டான் என்று திட்டல. நீ பாக்குறோம்ல, நம்ம பிள்ளைகளுக்கான எவ்வளவுதான் சேர்த்து வச்சிருப்பானோ மௌத்தா பண்ண பிறகு அந்த பிள்ளைகளுக்கு தீன் கொடுக்கவில்லை என்றால், தீன் என்ற செல்வத்தை கொடுக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய இபாதத் என்ற செல்வத்தை கொடுக்கவில்லை என்றால், தக்வா என்ற செல்வத்தை கொடுக்கவில்லை என்றால், சகோதரர்களே, நீங்கள் தங்கத்தாலும் வெள்ளியாலும் வீட்டை நிரப்பி விட்டு கொடுத்து விட்டு சென்றாலும் அந்த பிள்ளை என்ன சொல்வான், என் அப்பா எனக்கு என்னத்தை வச்சுட்டு போயிட்டான், நான் கூசாம சொல்வார்கள். ஆனால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய பிள்ளைகளை அப்படி வளர்த்தார்கள். தன்னுடைய அல்லாஹ் கொடுத்த அத்தனை செல்வத்தையும் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்திற்காண்டி அர்ப்பணித்தார்கள். அல்லாஹ் தனக்கு கொடுத்த செல்வத்தை தனக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய சோதனையாகவே நினைத்து சோதனையாகவே நம்பி அதன்படியே வாழ்ந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நன்றி செலுத்தக்கூடிய மனப்பான்மை கொடுத்திருந்தானோ அதுபோன்று நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் தந்தருள்வானாக. அவர்களுக்கு உலக செல்வத்தின் மீது எப்படி பற்றற்ற நிலைமையை கொடுத்து அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்திற்காக உயிர் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானோ அது போன்ற பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.